கொண்டார்கள். அப்படி ஒரு பேரழகியை அவர்கள் கண்டதே இல்லை. அப்பொழுது அவர்களிடம் இருந்து வீரியமோ வெளிப்பட்டது. மித்திரர் தன்னுடைய கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை இட்டார். வருணரோ அதனை தண்ணீரில் இட்டார். கும்பத்தில் இருந்து வீரியம் வளர்ந்து ஒரு குழந்தையாகவே மாறியது. அது சில நாட்களில் கும்பத்தில் இருந்து வெளிப்பட்டு உயிர் பெற்று நடமாடியது. அந்த உருவம் கமண்டலம் ஜடாமுடியுடன் தோற்றமளித்தது. குடத்திலிருந்து பிறந்ததால் அந்த குள்ள முனிவருக்கு கும்ப முனிவர் என்றும் குடமுனிவர் என்றும் தேவர்கள் அழைக்கலாயினர். அரக்கர்களை கொல்ல கும்ப அளவே உயரமுள்ள ஒரு முனிவர் பிறந்து விட்டதில் அவர்களுக்கோ பெரும் மகிழ்ச்சி. இது ஒரு புறம் இருக்க, வாயு பகவான் தண்ணீரில் இட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டர் பிறந்தார். இவர் அயோத்தியை நோக்கி போய்விட்டார். பிற்காலத்தில் இவரோ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமருடன் சேவை செய்ய வேண்டியிருப்பதை கருத்தில் கொண்டு அங்கு சென்று விட்டார்.